துரைபாண்டியன் எப்படி பார்க்கலாம் இந்த விவகாரம்? தமிழகத்தில் தாவேகா கூட்டணி இருக்கிறதா அப்படின்னா நிறைய விஷயங்கள் பரிமாறினார். தமிழ்நாட்டில் தாவேகா கூட்டணி இல்லை, ஆனால் சில கட்சிகளின் ஆதரவோடு கூட்டணி ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஃபைன். அதே மாதிரி தமிழகத்தில் இந்தியா கூட்டணியில் திமுக பங்கேற்க வலியுறுத்தும் திருமா, எதிர்க்கும் வைக்கோன்னு கேட்டிருக்கீங்க. நான் முதல்ல 2-3 விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன் ப்ளீஸ். அது என்னுடைய நண்பர் தோழர் மதிவாணன் பேசும்போது, நீங்கள் மூச்சு விடலாம், ஆனால் மூச்சு விடுற சத்தம் கேட்காம விடுங்கன்ட்டார். நீங்கள் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம், ஆனால் அதை வந்து வெளியில் சொல்லிடாதீங்க. சுப்ராயன் அறிக்கை விட்டது, அவர் அறிக்கை விட்டது, இவர் அறிக்கை விட்டது, நாடே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வக்கீலுக்கு, ஒரு அரசு வழக்கறிஞருக்கு லஞ்சம் கொடுத்தன்னு மந்திரி பேரை சொல்கிறான். இதை ரகசியமாக வச்சுக்க முடியுமா? கோர்ட்டில் போய் ஞான சௌந்தரின்னு வந்து தாவேக்காரங்களே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இது ரகசியமாக பேசுகிற விஷயமா? இது மாதிரி பல விஷயங்கள் சொல்ல முடியும். 59 நாள் இன்னைக்கு 151 பெண் சீண்டல்கள், பெண் வன்புணர்வு எல்லாம் நடந்திருக்கு. 151 59 நாளில். நாளைக்கு 60வது நாள் அங்கே போகிறார். 41 பேரை கொண்டாங்களோ அந்த இடத்துக்கு போகிறார். அது நான் அந்த விஷயத்துக்கு வரல. இதை பேசணுமா பேசிதான் ஆகணும். இடதுசாரிகள் தெளிவாக சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு தேர்தல் வரக்கூடாது, அதுக்காக நான் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன். ஆனால் அதே நேரத்தில் அவர் சொன்னார், திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதும் இடதுசாரிகள் ஆதரவு கொடுத்தாலும் போக்குவரத்து ஊழியர் பிரச்சனையில் முன்னாடி இருந்து போராடினது யார்? இடதுசாரிகள் தான், விசிகாவும் தான். அதனால் வந்து போராட்டம் என்பது வேறு, ஆட்சிக்கு ஆதரவு என்பது வேறு. இது அரசியல் சார்ந்த சில நிலைப்பாடு, அவ்வளோதான். ஒரு என்னென்ன கவர்னர் ஆட்சி வந்து விடக்கூடாது, அதுக்காக தான். இப்போ அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். குதிரை பேரம் நடந்ததா? நீ போய் கவர்னர்கிட்ட சொன்னேன், குதிரை பேரம் நடக்கலையா? முதல்ல அதை பேசுங்க. முதல்ல நான் சொல்கிறேங்க, தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடந்தது. இடதுசாரி கட்சிகளுடைய அலுவலகம் தவிர மீதி எல்லா இடத்துக்கும் சோஃபா செட்டு போனது. என்ன ஆதாரத்தை துரைபாண்டியன் வைக்கிறீங்க? அதான் சோஃபா செட்டு போனது. இந்த ஆதாரம் நான் தர்றேன், நீங்க வேணா வழக்கு போடுங்க. நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 28/5/2026 தமிழ் இந்து பத்திரிகை. தமிழ் இந்து பத்திரிகை ரொம்ப சாதாரணமா எழுத மாட்டாங்க. அதுல இருக்கிறதே வேணா எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா படிச்சு கூட காட்டுவேன். நேரம் கருதி நான் படிச்சு காட்டுறேன். இது ஆதாரம். அதுதான். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரெட்டிங்கிற ஒரு அவரை வச்சு பக்கத்து தேசத்துல, ஆந்திர தேசங்கிறத பக்கத்துல சொல்றாங்க, அண்டை மாநிலத்துல பேசி 4 அதிமுக எம்எல்ஏ கட்சி மாறியதற்காக 200 கோடி 200 சி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி வந்த செய்தி. இது வேணா வழக்கு போட்டுருக்காங்க. இந்து பத்திரிகை 28/5/2026. யாரும் சட்ட நடவடிக்கை நோக்கி ஏன் போல? உளவாளிங்க செய்தி இருங்க, துரைபாண்டியன் செய்தி உங்களுக்கு செய்தி தகவல் இல்ல, எங்களுக்கெல்லாம் அவசியம் இல்ல. ஆனா குதிரை பேரம் நடக்குதுங்கிறத சொல்றேன். அதுதான். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தாவேக்கா வந்து இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க. இந்த 59 நாளைக்கு 60வது நாள். 60வது நாள் எங்க போறாரு? 41 பேரை கொண்டுட்டு ஓடி வந்தார்ல, அந்த ஊருக்கு போறாரு. அது என்ன செய்ய போறாரு தெரியுங்களா? லஞ்சம் கொடுக்க போறாரு. நான் சொல்றேன், ஓபனா சொல்றேன், கொன்னுட்டு வந்தாங்க. டிக்ளேர் பண்ணாங்க. மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் 32 பேருக்கு வேலை கொடுக்கிறேன் என்ற பெயரில் லஞ்சம் கொடுத்து சிபிஐ விசாரணையை சீர்குலைப்பதற்காக நாளைக்கு அங்கே போகிறார். சிபிஐ கண்காணிப்பு துரைபாண்டியனுக்கு இருக்கிற கண்காணிப்பு சிபிஐக்கு இருக்கு. நீங்க சிபிஐ விசாரணையை துரைபாண்டியன் கவனிக்கிறத சிபிஐ கவனிக்குங்க. துரைபாண்டியன் கவனிக்கிறத சிபிஐ கவனிக்கும் தான். கவனிக்கல, கவனிக்கும். உச்சநீதிமன்றமும் கவனிக்கல. எப்படி கவனிக்கல? நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடக்கிறது. எது கவனிக்கல? அங்க ஒரு வழக்கு வருது. எது கவனிக்கல? ஏற்கனவே எது கவனிக்கல? இல்லங்க, எது கவனிக்கல? எது சொல்லுங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க. ஆதவர்ஜுனா பேசுறாருங்க. சரி, எங்களுக்கு ஒரு வழக்கு இருக்கு, நாங்க ஒரு செட்டில்மென்ட் வழக்கு இருக்கு, ஒரு செட்டில்மென்ட் பண்ணி அவனை என்ன வழக்கு போலீஸ்காரன் உதவியோடு கொன்றார்கள். சரிங்க, வழக்கு இருக்கு, வழக்கு இருக்கு. அதுக்குள்ள நீங்க கன்க்ளூட் பண்ண கூடாது. நீங்க சொல்லலாம், இல்ல வழக்கு இருக்கு. சிபிஐல வழக்கு இருக்கும்போது ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சராக இருப்பவர் எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம்? அப்படி சொல்லிவிட்டு அடுத்த 4 நாள்ல நீங்க மறுபடியும் அங்க ஒரு முதலமைச்சரே போய் 32 பேருக்கு எப்படி வேலை கொடுப்பீங்க? அப்ப அது எதனுடைய வெளிப்பாடு? அது சிபிஐ உச்சநீதிமன்றம் தலையீட்டுக்கு பிறகும் இவர்கள் நீதிமன்ற நடைமுறையை வந்து லஞ்சம் கொடுத்து, வேலை என்ற பெயரில் லஞ்சம் கொடுத்து தலையிடுகிறார்கள் என்று பொருள். துரைபாண்டியன் எப்படி நான் சொல்லாம இருக்க முடியும்? இத சண்முகம் சொல்லியிருக்காரு, வீரபாண்டியன் சொல்லியிருக்காரு, எதிர்க்கட்சியில இருக்க பல பேர் சொல்லியிருக்காங்க. கூட்டணியில இருக்கீங்க. கூட்டணியில இல்ல, அந்த கட்சிக்கு ஆதரவு வெளியில இருந்து கொடுத்து கொண்டு இருக்கு. ஆதரவு தரீங்க, வெளியில இருந்து ஆதரவு தரீங்க. நீங்க ஆதரவு தருவதால தான் ஆட்சி நடக்குது. ஆனா இவ்வளவு சார்ஜ் வைக்கிறீங்க. இந்த சார்ஜ் உண்மை மீன் சொல்றீங்க. ஏன் ஆதரவு தரீங்க? தவறான அரசுக்கு ஏங்க ஆதரவு தரீங்க? யாரு?
தவறான அரசுக்கு ஏன் ஆதரவு தரீங்க? கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. ஏன் பொறுக்கணும்? ஏன் பொறுக்கணும்? நீங்க இவ்வளவு ஆர்டர் சொல்லிட்டீங்க, இவ்வளவு சார்ஜ் வைக்கிறீங்க, ஏன் ஆதரவு தரீங்க? இப்பதான் தேர்தல் தவறான அரசுக்கு ஏங்க ஆதரவு தரீங்க? தேர்தல் முடிஞ்சது, இப்பதான் முடிஞ்சிருக்கு. எப்ப வேணா முடியும். ஏங்க விடிஞ்சா இன்னொரு தேர்தல் வரட்டும், உங்களுக்கு என்ன பிரச்சனை? கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க பேசுங்க சார். சிங்கிள் லார்ஜஸ்ட் சார் மறுநாள் கூட தேர்தல் வரட்டும் சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நீங்க தான் இவ்வளவு சார்ஜ் வைக்கிறீங்களே சார். கொஞ்சம் இடம் கொடுத்திருக்கோம், ஆட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி சார், செய்தால் விமர்சனம் செய்வோம், அது எங்களுடைய உரிமை. தாராளமா செய்யுங்கள், தாராளமா செய்யுங்க, அது யாருமே மறுக்கல. அதான் நீங்க செய்யுங்க, வித்தியாசப்படுத்தி பாருங்க. ஆனா அரசியலில் ஆதரவு வரக்கூடாது, கவர்னர் வந்துவிட கூடாது என்பதற்காக ஆதரவு கொடுத்திருக்கிறோமே தவிர, சரி சரி, அதே நேரத்தில் மக்கள் உரிமைக்காக, தொழிலாளி உரிமைக்காக போராடுவதிலோ அல்லது நடைபெறுகிற தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலோ தவற மாட்டோம். போராடுங்கள்ன்றாங்க, போராடுங்கள், போராட வேண்டும். நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க தான் சொல்றாங்க. இன்னைக்கு போராடி கொண்டிருக்கோம். அந்த கற்பழிப்பு வழக்கு நடந்த இடத்துல ஒரு தாவக எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளரும் செயற்குழு உறுப்பினர் சேர்ந்து ஒரு கற்பழிப்புல ஈடுபட்டதுல எம்எல்ஏ சரவணன் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினத அந்த ஊர்லயே போய் அந்த இடத்திலேயே அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே ஆர்ப்பாட்டம் நடத்தி கைது செய்ய வேண்டும் என்று சொன்னது இடதுசாரி கட்சி. இல்ல ஒன்னு துரைபாண்டியன், அப்போ இந்த மதிவாணன் பேசும்போது சொன்னாரு, இந்த அதாவது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அப்போ அதை விட்டு நீங்க நடுவுறீர்கள், அதனால ஆதரவு, அதாவது ஆட்சிக்கு ஆதரவு. மதிவாணனுக்கு பாஜக உள்ள வந்துரும், சிலர் உள்ள வந்துருவாரு அப்படினா மாறி பேசிட்டு இருக்காரு. நான் அப்படி மாறல. ஏன் கேள்விக்கு மதிவாணன் சொல்லுங்க. மதிவாணன் நானும் ஒன்னா தொழிற்சங்கத்துல இருக்கும்போது நாங்க வந்து கருத்து ஆட்சியில இருந்தாங்க. சிபிஐயும் கலந்துட்டாங்க. சிபிஐயும் கலந்து கொள்கிற பொழுது மக்கள் கொள்கைக்காக, அவருடைய தொழிற்சங்க விரோத நடவடிக்கைக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக தேச அளவுல போராட்டம் நடத்திருக்கோம். பதில் சொல்லுங்க துரைபாண்டியன். அதாங்க கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா நீங்க நடுவுறீங்க. அப்ப அதனால தான் வெறுமனே ஆதரவு. என்ன வேணா பண்ணுங்க, இவ்வளவு சார்ஜ் வைக்கிறீங்க, நாங்க கண்டுக்க மாட்டோம். அப்படியா? கவர்னர் ஆட்சி ஏதோ ஒரு முடிவாங்க. கவர்னர் ஆட்சி வராம அதுக்கு மேல எங்க பொறுப்பு இல்ல. தவறு செஞ்சீங்கன்னா எடுத்து சொல்லுவோம், எழுதுவோம், பேசுவோம், எல்லாம் செய்வோம். ஏன்னா அப்பதான் ஆதரவு தந்து நம்ம வந்து ஒரு சேஃபர் சைடுல ப்ளே பண்ண முடியும். சேஃபர் சைடுல இல்ல. அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டீங்க. தாவக கூட்டணி, இடதுசாரிகள் யாரும் தாவக கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. முக்கியமான பாயிண்ட் அது. ஆமா, நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு இடத்துல நடத்துவீங்க, அங்க இவங்க எல்லாம் போய் கலந்துக்குவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்ததே முதல்ல தப்பு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? மாறாக இல்ல பிரச்சனை 5 ஸ்டார் ஹோட்டலா இல்ல. ஆமா, மகாபலிபுரத்துல என்ன அதான் பிரச்சனையா? ஆமா, இடதுசாரிகளுக்கு அதுதான் பிரச்சனை. அது இல்ல பிரச்சனை. நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை என்பதை சொல்லி இருக்கிறோம். ஆட்சிக்கு மட்டும்தான் ஆதரவு என்பதை சொல்லி இருக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் அன்னைக்கே முதல்வர் அவர்களை சந்தித்து மக்கள் பிரச்சனைக்காக, போக்குவரத்து ஊழியர் பிரச்சனைக்காக, அதே மாதிரி தெரு கூட்டுகிற சாதாரண துப்புரவு தொழிலாளியின் பிரச்சனைக்காக ஒரு மெமரண்டம் கொடுத்து இதையெல்லாம் நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும், உங்கள் ஆட்சியில் இவரெல்லாம் நிரந்தரம் செய்யுங்கள் என்று கோரிக்கை வைத்து விட்டு வந்திருக்கிறோம். ஃபைன், நம்ம தொடர்ந்து பேசலாம். துரைபாண்டியன் தெரியாதுங்க, அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றாரு, எனக்கு எங்களுக்கெல்லாம் தெரியாது. கொடுக்கல் வாங்க தீர்ப்புக்குள்ள வந்துட்டு. ஆனா தூய்மை பணியாளர்களுக்காக இடதுசாரிகள் குரல் கொடுத்தது மட்டுமல்ல, போராட்டம் நடத்தினார்கள், முதலமைச்சரை சந்தித்தும் பேசினார்கள். அதே மாதிரி சாம்சங் தொழிற்சாலையில அந்த போராட்டத்தை நடத்தியதே இடதுசாரிகள் தான், அந்த தலைவர்கள் தான் கைதானார்கள். அதிமுக யாரும் போராடல, அவங்க யாரும் கைதாகவில்லை. அந்த கூட்டணி என்பதை நம்ம வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கணும். உடனடி தேர்தலை தவிர்ப்பதற்காக ஒரு கண்ணோட்டத்தோடு வழங்கப்பட்டது தான், அவ்வளவுதான். அதே நேரத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவது என்பது தொடரும். 5 ஆண்டுகள் வாய்மூடி மக்கள் தீர்ப்புக்குள்ள 5 ஆண்டுகள் போராடி 5 ஆண்டுகள் வாய்மூடி மௌனமாக எதற்காக இருந்தார்கள்? நீங்க அதெல்லாம் இருக்கட்டும். 5 ஆண்டுகள் வாய்மூடி மௌனமாக ஒரு தவறான ஆட்சிக்கு எதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணீங்க? நிகழ்ச்சி நால்வரின் பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி.